டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மதுரை பாரபத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நிறைவடைந்ததும் அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலிகள் மற்றும் தடுப்புகளை தொண்டர்கள் உடைத்து சேதப்படுத்தியதால் மாநாட்டு திடலே அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நேற்றைய தினமே மாநாட்டு திடல்ல என்ன கள நிலவரம் அப்படின்றத முழுமையாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தற்பொழுது திடலை பார்க்க முடிகிறது. ஒரே அலங்கோலமாகத்தான் இருக்கிறது. சேர்கள் எல்லாதுமே உடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சேர்கள் திட்டமிட்டபடி அந்த எண்ணிக்கையில கிடைக்கல, இருந்தாலும் அந்த சேர்களும் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு தூய்மைப்படுத்தப்படும் பணியானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறதா? என்ன கள நிலவரமாக உள்ளது? கௌதமி, நேற்று மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற்ற அந்த இடத்தில்தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த மாநாடு நடைபெற்ற இடம் ஒரு அலங்கோலமாக காட்சியளிக்கின்றது. வழக்கமாக மாநாடுகள் நடைபெற்று முடிந்தால் அந்த இடம் குப்பை கூலங்களாக அங்காக சிதறி கிடந்து அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் சற்று வித்தியாசமாக ஏராளமான அந்த நாற்காலிகள் உடைந்து போயிருப்பதை பார்க்க முடிகின்றது. தற்போது நாற்காலிகளை வாடகைக்கு கொடுத்தவர்கள் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து அவற்றை சரிபார்த்து அதனை மேலே ஏற்றிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் பல நாற்காலிகள் உடைந்து போயிருப்பதை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் இந்த ஒரு புறம் மட்டும் உடைந்திருப்பதாக சொல்கின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நாற்காலி காட்டுறேன், அதை பாருங்க, அதனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இது பாருங்க, இது ஒரு நாற்காலி. அந்த நாற்காலிக்கான அந்த 4 கால்களும் கிடையாது, பின்னால் சாய்ந்து கொள்வதற்கான அந்த வசதியும் கிடையாது. அனைத்துமே உடைத்து நொறுக்கப்பட்டு இந்த ஒரு நாற்காலி கிடையாது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாற்காலிகளுடைய நிலையுமே அப்படித்தான் இருக்கின்றது. நீங்களே இப்போ தற்போது திரையிலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு உடைந்திருக்கிறது. இது எதற்காக இது போன்ற சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னால் நீங்கள் திரையில பார்க்கலாம். இதுதான் ரேம்ப் வாக். நேற்று விஜய் அவர்கள் நடந்து சென்ற ரேம்ப் வாக் பகுதி இது. இந்த இடத்தில் விஜய் தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். அவரை அருகில் நின்று பார்க்க வேண்டும் என்பதற்காக மாநாட்டு திடலினுடைய ஏதேதோ பகுதிகளில் அந்த கடைசியில் இருந்தவர்களெல்லாம் இந்த பகுதியில் நோக்கி குவிந்து விட்டார்கள். இந்த பகுதியில் குவிந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்கள் விஜய் நடந்து செல்லக்கூடிய இடம் 8 அடிக்கு மேலே உயரமாக அந்த ரேம்ப் வாக் போடப்பட்டிருக்கிறது. எனவே 8 அடி உயரத்தை அவர்கள் ஈக்குவல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தங்களிடம் இருக்கக்கூடிய நாற்காலிகள் மட்டுமில்லாமல் அருகருகே இருக்கக்கூடிய நாற்காலிகளையும் சேர்த்து போட்டு ஒரு 4-5 நாற்காலிகளை ஒன்றாக போட்டு அதன் மீது ஏறி நின்று அவர்கள் விஜயை பார்த்து ஆர்வத்திலே கையசைத்து அவர்கள் தொடர்ந்து துள்ளி குதித்த காரணத்தினாலே அதிக எடையை தாங்க முடியாமல் இந்த நாற்காலிகள், அதாவது 4-5 நாற்காலிகள் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாற்காலிகள் அத்தனையும் அப்படியே சேர்ந்து உடைந்திருக்கின்றது. தற்போது இந்த நாற்காலிகளை வாடகைக்கு கொடுத்த உரிமையாளர்கள் மிகுந்த மனவேதனையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக இருக்கும் நாற்காலிகளை மட்டும் தற்போது எடுத்து லாரிகளிலே ஏற்றி எடுத்து செல்கிறார்கள். அதே நேரத்தில் உடைந்த நாற்காலிகள், லேசாக உடைந்தவை, மொத்தமாக உடைந்தவை, கால் உடைந்தவை, பின் இருக்கை அந்த சாய்ந்து கொள்ளக்கூடிய வசதி அது மட்டும் உடைந்தவை, இது போன்ற நாற்காலிகளை தனித்தனியாக அந்தந்த இடத்திலேயே அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். இந்த நாற்காலிகளை பொறுத்தவரையில் ஒரே கான்ட்ராக்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து கான்ட்ராக்ட் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு இடமும் 500, 1000, 2000, 10,000 என்று எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அந்த சேர்களை அவரவர்கள் அந்த பின்புறத்திலே பெயர்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், அங்கேயே விட்டு விடுகிறார்கள். இந்த உடைந்த நாற்காலிகளுக்கு எங்களுக்கு இணையான அந்த கூலி, அதாவது அதற்குரிய தொகை வேண்டும், அதனை கொடுத்தால்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் இந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இந்த நாற்காலிகளை எடுத்தவர்கள் இன்னும் அதற்கு உரிய பதிலை சொல்லவில்லை என்றும் சொல்கின்றார்கள். ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டிலும் கூட நாம் அன்று காலையில் பார்த்திருந்தோம். இதே போல ஏராளமான நாற்காலிகளை அந்த இடத்திலே உடைத்து போட்டிருந்தார்கள். தொடர்ந்து அதன் பிறகு அதற்கு உரிய பணம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார்கள். உடைந்த நாற்காலிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. அதே போல தற்போதும் கூட இந்த இடத்தில் இந்த ஒரு பகுதி, அதாவது ரேம்ப் வாக்கினுடைய வலதுபுறத்தில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பகுதியில் மட்டும் 3000 நாற்காலிகள் உடைந்திருப்பதாக இந்த பகுதியில் பணியாற்றக்கூடிய அந்த பெண்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ரேம்ப் வாக்கினுடைய அடுத்த பகுதி, அதாவது இடதுபுறத்திலே பார்க்கும்போது அங்கும் சில பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலும் இது போன்று நூற்றுக்கணக்கான அந்த சேர்கள் உடைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே போதுமான நாற்காலிகள் கிடைக்கவில்லை என்றும் சொல்கின்றார்.
தெரிவிக்கிறார்கள். உடைந்த நாற்காலி, அதாவது கேரளாவிலிருந்தெல்லாம் நாற்காலிகள் கொண்டு வரப்பட்டது. இங்கே தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகுதியிலே ஏராளமான நாற்காலிகள் உடைந்திருக்கின்றது, குப்பை குளங்களாக இருக்கிறது. வாட்டர் பாக்கெட்டுகள், உணவுப் பொட்டலங்களை சாப்பிட்டவர்கள் கீழே போட்டிருக்கிறார்கள். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. யார் யார் தங்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் எடுத்து செல்கின்றார்கள். அதே போல உடைந்த நாற்காலிகள் மட்டும் அங்கங்கே இருக்கின்றது. அவற்றை கணக்கெடுக்கும் கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கணக்கெடுக்கக்கூடிய பணி முழுமையாக நிறைவடைந்த பிறகு உரிய தொகை தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கேட்டு பெறப்படும் என்று அந்த சேர் கொடுத்த உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கு பணம் கொடுத்தாலும் கூட தாங்கள் வாடகைக்கு கொடுத்த அந்த சேர் உடைந்து விட்டதே என்று அவர்கள் மனக்கவலையிலே இருப்பதை உரிமையாளர்களிடம் பேசும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பாக மாநாட்டிற்கு அடுத்த நாள், அதாவது லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடின இடத்துல எப்படி இருக்கிறது, அந்த மாநாட்டு திடல் எப்படி இருக்கிறது, அதில் நாற்காலிகள் எவ்வளவு சேதமடைந்திருக்கிறது, அந்த தூய்மைப்படுத்தப்படும் பணி எப்படி நடைபெற்று வருகிறது, இது போன்ற கள தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.